சர்வ சுகந்தி. இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த பிளான்ட்டுங்க. அத்தனை விதமான ஸ்பைசஸோட நியூட்ரியன்ஸ், டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஒரு இலையில இருக்கும். லெமன் கிராஸ் வந்து மல்டி பர்பஸுங்க. இது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு, கோல்டு காஃபுக்கு நல்லது, கேன்சருக்கு நல்லது. ஒரு போன் உடஞ்சாலே அந்த போனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பவர் அந்த இலைக்கிட்ட இருக்குது. இந்த சீடை வந்து எடுத்து மோரில் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணும். அண்ட் இன்னொன்று இது பிம்பிள்ஸ், கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிம்பிள்ஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த செடி வந்து ரொம்பவே இது. ஆலுவேராவில் நல்லதும் இருக்குது, பாய்சனஸும் இருக்குது, ரெட் ஆலுவேராவும் இருக்குது. நீங்கள் ஆலுவேராவை கன்சியூம் பண்ணுறீங்கன்னா மினிமம் அந்த ஜெல் எடுத்து 9 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி அழிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இதில் மல்டிபிள் கீரை பண்ணிப்போம். இந்த இவ்வளோ பெரிய பேக்கில் நிறைய விதவிதமான கீரை. இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் இருக்குது. இது பசலை கீரை. அத்திப்பழம் இவ்வளோ பெருசு வரும். இதுவும் வந்து ரெட் லேடி பப்பாயான்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸு. ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் சாயில்லெஸ் ஃபார்மிங்னு சொல்லுவோம். எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜர். பட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இனிஷியல் செட்டப்க்கு கொஞ்சம் ஆகும். மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், இது போதுமே. என்னடா அது ஜெயஸ்ரீ வந்து இங்கே பாட்டு பாடுறான்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த மூங்கில் செடியை பார்த்தோன்னே எனக்கு அது தோணிடுச்சுங்க. அண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவேங்க என் கார்டன் எனக்கு இது போதும். நீங்கள் கார்டனுக்குள்ளே வந்தீங்கனாலே லைஃப்பில் வந்து யூல் ஃபீல் தட் ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல். அதுக்காக தான் நான் இப்போ கார்டனுக்குள்ளே உங்களை கூட்டின்னு வந்திருக்கேன். பார்க்கலாமா என்ன இருக்குது? இவ்வளோ ஜெயஸ்ரீ எக்ஸைட்டடாக பேசுகிறாளே, என்ன தான் அப்படி வச்சுருக்கா அப்படின்னீங்கன்னா உண்மையாகவே நான் என்னென்ன பிளான்ஸு இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன்னா உங்களுக்குமே அட இப்படி கூட ஒரு பிளான்ஸ் இருக்கா அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டு உங்கள் முகத்தில் தெரியும். என்ன சொல்லுவாங்க, பிளான்ஸ் கிட்ட போனால் நீ ஒரு சந்திரமுகியாக மாறிடுற அப்படின்னு உங்களையும் சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அப்படி தான் மாறும். பார்க்கலாமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் மூங்கில். ஏன் மூங்கிலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா குட் ஆக்சிஜன் ப்ரொடியூசர். சூப்பராக உங்களுக்கு ஒரு குட்டி பேம்பு வச்சிங்கன்னா போகிறோம். இதுக்கு பேர் கோல்டன் பேம்பு. இது நீங்கள் ஆஃபீஸில் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வ சுகந்தி. இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த பிளான்ட்டு. நீங்கள் இந்த ஒரே ஒரு இலையை கிள்ளி மூந்து பார்த்தீங்கன்னா 14 இல்லை சில பேர் 40ன்றாங்க. அத்தனை விதமான ஸ்பைசஸோட நியூட்ரியன்ஸ், டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஒரு இலையில இருக்கும். பிரியாணி பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே போட வேணாம், இந்த 2 இலை போட்டால் போகிறோம். இதை டீயாக சாப்பிட்லாம், பவுடராக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி, அதுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை வந்து ஸ்கின் ப்ராப்ளம், பெரிய பெரிய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு கூட இந்த வெப்பாலை ஆயில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது அவுரி, நம்மளோட ஹேரோட டை, நேச்சுரல் டை. ஓகே, அதுக்கு இந்த அவுரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நீர்பிரம்மி அண்ட் வல்லாரை. வல்லாரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லது. அந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம், நீர்பிரம்மி இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இலை தான் இருக்கும். ஆனால் இது வந்து நியூரோ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது. மெமரி பவரை வந்து ஹையாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது கீரை மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப சிம்பிள், தண்ணியிலேயே வளரும் ஈஸியாக. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு தான் இந்த வல்லாரை. அடுத்தது இது ஒரு சூப்பர் பிளான்ட்டுங்க. இது வந்து இன்சுலின் பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸு. ஐயோ வீட்டுக்கு ஒரு டயபெட்டிக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் பிளான்ட்டு வந்து ரொம்பவே வரப்பிரசாதம். இது வந்து நம்ம இலையை அப்படியே கூட சாப்பிட்லாம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. அடுத்தது லெமன் கிராஸ் வந்து மல்டி பர்பஸுங்க. இது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு, கோல்டு காஃபுக்கு நல்லது, கேன்சருக்கு நல்லது. அதுக்கப்புறம் இதில் டிட்டர்ஜெண்ட்டாக வாஷிங் பவுடராக யூஸ் பண்ணலாம், டிட்டர்ஜென்ட் பவுடராக யூஸ் பண்ணலாம், ஹோம் கிளீனிங் யூஸ் பண்ணலாம். நிறைய பர்பஸ் இந்த லெமன் கிராஸ்க்கு இருக்குது. அடுத்தது இங்கே வச்சுருக்கிறது வந்து மே ஃப்ளவர், ஃபயர் பால்னு சொல்லுவோம். மே மந்த் வரும், ஒரு பெருசாக ரெட்டு கலரில் வருங்க. ஃபயர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் இது, மே மந்த்து வரும். அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி வச்சுருக்கிறது எலும்பொட்டி வந்து கிட்டத்தட்ட புளியங்காய் இருக்குது பாருங்கள், புளிய மரம், அந்த இலை மாதிரி இருக்கும். ஆனால்
ஒரு போன் உடஞ்சாலே அந்த போனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பவர் அந்த இலைக்கிட்ட இருக்குது. நிறைய பேருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது. இது வந்து இதுதான் அந்த இலை. ஓகே, ஸோ அது வந்து எலும்பொட்டி பிளான்ட். இது வந்து நிலவேம்பு. இப்போ மழை காலத்தில் நமக்கு வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டிய ஒரு பிளான்ட் இது. ஏன்னா எல்லாருக்கும் ஃபீவர். ஓகே, வைரல் ஃபீவர், டெங்கு ஃபீவர், என்னென்ன ஃபீவர் வரணுமோ அத்தனையும் வரும் நமக்கு கொசுவால். ஸோ அப்போ வந்து இந்த நிலவேம்பு வந்து சூப்பர். நிலவேம்பு கஷாயம் நம்ம கொரோனாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனோம். ஓகேங்களா, அப்போ வந்து இந்த நிலவேம்பு செடிக்கு தான் வந்து அவ்வளோ பவர் இருந்தது. இதில் வந்து அது தவிர பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்ட் பைட், ஈவன் பாம்பு கடிக்கு கூட இது ரொம்ப நல்லது. பாம்பு வராதுங்க வீட்டில் வச்சா, ஏன்னா வந்து தோல் சுருங்கிடும்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்னுவாங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் வந்து உங்களுக்கு அழகு செடின்னு மட்டும் தெரியும். அதை வந்து நம்ம தலைக்கு போட்டு போன்றது தெரியும் உங்களுக்கு, ஈவன் ஸ்கின்னுக்கு கூட நல்லது அப்படின்னு தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் டீ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ரிசர்ச் எல்லாம் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணின்னு இருக்காங்க. ஹைபிஸ்கஸ் டீ அது நாட்டு ஒத்த செம்பருத்தி, அது நாட்டு செம்பருத்திக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அடுத்தது இது ரணக்கல்லின்னா என்னென்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் ஒரு இலையை எடுத்து கட்டி போட்டிங்கனாலே செடி வந்துடும். இது வந்து கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரி அதுக்கான ஒரு நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த சீடை வந்து எடுத்து மோரில் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணும். அண்ட் இன்னொன்று இது பிம்பிள்ஸ், கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிம்பிள்ஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த செடி வந்து ரொம்பவே இது துளசி வெரைட்டி உங்களுக்கு. ஓகே, அதனால் இதுவும் வந்து மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆலுவேராவை பற்றி தெரியும். ஆலுவேராவில் கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டி இருக்குது, 50க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆலுவேராவில் நல்லதும் இருக்குது, பாய்சனஸும் இருக்குது, ரெட் ஆலுவேராவும் இருக்குது. இல்லை ஒரு சின்ன டிப்பு மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ஆலுவேராவை கன்சியூம் பண்ணுறீங்கன்னா மினிமம் அந்த ஜெல் எடுத்து 9 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். 9 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிக்சியில் அடித்து நீங்கள் அதை சாப்பிட்ணும். ஈவன் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் ப்ளீஸ் வாஷ் மல்டிபிள் டைம்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து பண்ணாதீங்க. இட் காசஸ் சம் பாய்சனஸ் விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அது ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹெர்பல் கார்டனில் பார்ட் ஆஃப் த கார்டன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு சென்னை கிளைமேட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது டெஃபினட்டாக வரும். அதிகமாக வெயில் இல்லாத இடமா நீங்கள் பார்த்துட்டு வச்சுட்டா வரும். இது வந்து நல்லா புளிப்பும் இருக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும், செமையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தாங்கன்னா ஃபிஷ் கறிக்கு புளிக்கு பதிலாக இது கேரளைட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்தீங்கன்னா வாழை மரம், விதவிதமான வாழை இருக்குது எங்கிட்ட. முன்னாடி ஒரு 10 விதமான வாழை இருந்து இப்போ வந்து ரஸ்தாளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை வாழை, பூவம்பழம், ஏலக்கி, அந்த மாதிரி விதவிதமான வாழை மரம் வச்சுருக்கேன். இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது ஒரு பிங்க் கலரில் முந்திரி பழம் மாதிரி வரும். இது வந்து சென்னை கிளைமேட்டில் இதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பழம்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் ஆப்பிள். இப்போ சீசனு, நிறைய பழம் வரும். பக்கத்தில் இருக்கிறது நாகப்பழம் உங்களுக்கு தெரியும், அது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே கிராஃப்டட் வெரைட்டிஸ் தான். எல்லாம் பெருசாக வந்து வேரை தாக்கிடும், வீட்டை பாழாக்கிடும், அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்ஸு, ரொம்ப பயப்பட வேணாம். இங்கே மாமரம் இருக்குது, பங்கனப்பள்ளி, அண்ட் தென்னை மரம் இருக்குது. விதவிதமான பொள்ளாச்சி, நம்மளோட நேட்டிவ் வெரைட்டி, அந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து திப்பிலின்னு சொல்லுவோம், மிளகு மாதிரி இருக்கும். இது வந்து ஃபீவருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மிளகு மாதிரி இது வரும், செடி திப்பிலி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், இதில் வந்திருக்கு. ஸோ இதுதான் திப்பிலி. இது அப்படியே எடுத்துகிட்டு ரசத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அரைநெல்லி, இதுவுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இந்த மரம் பேர் வந்து சொர்க்க மரம். சொர்க்க மரம்னா இது கேன்சருக்கான ரொம்ப நல்ல மரம். இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். இதுவும் வந்து வாட்டர் ஆப்பிள், அதில் வந்து பட்டர் ஃப்ரூட்டு, அந்த மாதிரி அதில் ஒரு வெரைட்டி தான். அடுத்தது பப்பாயா வச்சுருக்கேன். இதுவும் வந்து ரெட் லேடி பப்பாயான்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா சாத்துக்குடி வச்சுருக்கேன்.
ஸோ இதே மாதிரி எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி இதிலலாம் இப்போ வந்துடுச்சு. அடுத்தது இது வந்து லிச்சி ஃப்ரூட்ஸு. இதுவுமே கிராஃப்டட் வெரைட்டி தான். அத்திப்பழம் இவ்வளோ பெருசு வரும் இது. இது வந்து செண்பகப்பூ. நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட இது சீசன். இப்போ ஒரு இதில் செண்பகப்பூ ரொம்ப இப்போ ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது ஒரே செடியில் வந்து 5-6 பூ வரும் அட் எ டைம் கூட. ஸோ இது வந்து இப்போ சீசன். இது போன வாட்டி நல்லா வந்தது, 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ளவர் இருந்தது, இப்போ இல்லை. இதுவும் அதே மாதிரி வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டி தான். இது மருதாணி தெரியும் உங்கள் வீட்டில், டெஃபினட்டாக இப்போல்லாம் மருதாணி வச்சுக்கிறது நல்லது. இது நான் சொன்ன எலும்பொட்டி பிளான்ட்டு, போன் ஸ்ட்ரென்த்துக்காக ரொம்ப நல்லது இது. இப்போ இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். ஸோ இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு. இப்போ சீசன்னால் வரும். இங்கே வந்து பவழமல்லி இருக்குது, இது பன்னீர் பூன்னு சொல்லுவோம். இது நல்ல ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். இங்கே கத்திரிக்காய் இருக்குது, இது வந்து கத்திரிக்காய் வந்திருக்கு. இது வந்து விதவிதமான கீரைகள், இது தண்டு கீரை வெரைட்டி. இங்கே தக்காளி இருக்குது, இது நம்மளோட பன்னீர் ரோஸு. இது நெல்லிக்காய் மரம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை, ஆல்ரெடி இங்கே இருக்குது மரம் பக்கத்து வீட்டிலன்றதுனால. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, நெல்லிக்காய் மரம் வைக்கிறது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம்னு வாங்க. ஸோ அதனாலன்றதுனால இது ஒரு குட்டி செடி கிராஃப்டட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மல்லி வெரைட்டிஸு, இது பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. நான் எப்பயுமே கீரைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி அழிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இதில் மல்டிபிள் கீரை பண்ணிப்போம். இந்த இவ்வளோ பெரிய பேக்கில் நிறைய விதவிதமான கீரை. இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் இருக்குது. இது பசலைக்கீரை இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கீழே இருக்கிற கார்டன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து இப்போ சீசனுங்க, நல்ல பிங்கிஷாக நல்லா வரும். இப்போ ஆல்ரெடி ஒரு 2 ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு, வந்துடும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் சாயில்லெஸ் ஃபார்மிங்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெட் கப் இருக்குது, இதுக்கு பேர் நெட் கப்பு. இதில் க்ளே பால்ஸ் இருக்குது. இதில் மேலே வந்து கொக்கோபீட் போட்டு சீட் போட்டுருவோம். இதில் இந்த மாதிரி வந்து வேர் வந்துடும். இந்த பைப்பில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 24/7 ரன்னிங்கில் இருக்கணும் வாட்டரு. ஜஸ்ட் ஒரு 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கேனோ 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் இருந்தால் போகிறோம். அதுவே ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கும். நியூட்ரியன்ஸ் வந்து தண்ணியில் தான் வரும். ஸோ இதில் என்னென்ன வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் பேசில், தாய் பேசில், அமராந்தஸ், ஸ்பினாச் வெரைட்டிஸு, ஹெர்பல் பிளான்ட்ஸு, வல்லாரை, நீர் பிரம்மி அதெல்லாம் வளர்க்கலாம். ஸ்ட்ராபெரி, அதே மாதிரி டீப் வாட்டர் கல்ச்சர் சிஸ்டம், இதுக்கு பேர் NFT சேனல்னு. டீப் வாட்டர் கல்ச்சரில் வந்து உங்களுக்கு கேப்சிகம் வளர்க்கலாம், டொமேட்டோ வளர்க்கலாம். இது மாதிரிலாம் வந்து நம்ம இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் பண்ணலாம். இது கமர்ஷியல் மாடல் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஹோம் கிட்டு. இடமே இல்லை எங்களுக்கு அப்படின்னீங்கன்னா இதை வந்து வெர்டிக்கலாகவோ இல்லை இந்த மாதிரி வந்து ஹரிசாண்டலாகவோ நீங்கள் பண்ணலாம். கமர்ஷியலில் இதுக்கு வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது. பட் இதுக்கு நிறைய டைம் கன்சியூமிங் கிடையாது, லேபர் வந்து ரொம்ப தேவை கிடையாது. ஓகே, எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜர். பட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இனிஷியல் செட்டப்புக்கு கொஞ்சம் ஆகும். பிகாஸ் இது வந்து கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டு, இது சாயில் கிடையாது. ஸோ கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டு, பாலிகார்பனேட் ஷீட்டு, க்ரீன் ஹவுஸ் மாதிரி பண்ணி அதில் தான் நாங்கள் வளர்ப்போம். ஏன்னா இதில் வந்து வாட்டர்ன்றதுனால pH, TDS, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாட்டரில் அதை செக் பண்ணோம். எப்படி சாயிலோட குவாலிட்டியை செக் பண்ணுவோமோ இது வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பராமரிப்பு ரொம்ப ஈஸி, டெக்னாலஜி தான், ஆட்டோமேட்டடாக பண்ணிடலாம், லேபர் தேவை கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஒன்லி வந்து நீங்கள் ஆப்ரேஷனல் காஸ்ட் மட்டும்தான் இருக்கும் இது. இப்போ இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸு, மைக்ரோக்ரீன்ஸு இந்த மாதிரி ஃபார்மிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் வி ஆர் கிவிங் மாஸ்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் கற்றுன்ட்டு கூட நீங்கள் வந்து ஹைட்ரோஃபோனிக் ஃபார்மிங் கல்டிவேஷனை நீங்கள் ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ட்ரைனிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் வி ஆர் சப்போர்ட்டிங். இவ்வளோ தூரம் நீங்கள் பிஸ்னஸில் வந்திருக்கீங்களே, ஃபேமிலி சப்போர்ட் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினெட்லிங்க நமக்கு ஒரு ஃபேமிலி வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். நான் இந்த பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன குழந்தை, என் குழந்தை வந்து 6 months பேபியாக இருக்கிறதுலேருந்து நான் ஆண்டர்ப்ரனராக இருக்கேன். ஓகே, இன்னி வரைக்கும் என்னோடய குழந்தைகள் வந்து 2 பேருமே, ஐ ஹாவ் 2 daughters, 2 பேருமே தே ஆர் த பேக் போன்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவ், என்கரேஜ்மெண்ட்டு. இதுக்கு மேலே டாப் ஆஃப் தட் மை ஹஸ்பண்ட், அவர் வந்து இஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், வெரி பிஸி பர்சன்.
பட் இருந்தால் கூட என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவ், என்கரேஜ் பண்ணுவார். என் டேலண்ட்டு மேலே அவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எப்பயுமே என்னை வந்து நோ நீ பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லவே மாட்டார். யூ கோ ஹெட் அப்படின்வார். அண்ட் எனி எமர்ஜென்சி எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, அவரோட டைம் பர்மிட்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக ஹீல் கம். ஸ்டாலில் நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இங்கே வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் வராங்க, அவங்கள என்கேஜ் பண்ணுறது, இல்லை நான் ப்ராஜெக்ட் பண்ணுற போது ஹெக்டிக்காக இருக்கும் ப்ராஜெக்ட்னா, எனக்கு அந்த ப்ராஜெக்டில் என்னோடய ஸ்டாஃபை வந்து மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறது, இது மாதிரி சப்போர்ட்டு அவரால் முடிஞ்சது. டெஃபினட்டாக என் ஃபேமிலியிலையும் எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. எல்லாருமே அட் த எண்டு வந்து கிளையண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இவங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தில், இந்த நிமிஷத்தில் நான் ஐ வாண்டட் டு ஷேர் மை கிராட்டிடியூட், தேங்க்ஸு எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கிரெடிட் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி நேச்சருக்கு. நேச்சர் என்னை வந்து க்ரீன் தம்புன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்ததுனால தான் நான் சக்ஸஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது ஆண்டர்ப்ரனராக இருக்கிறோம் அப்படின்னா இங்கே பார்ப்பீங்க ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட ஆஃபீஸ் ரூமுன்றது. என்னென்னா இங்கே நாங்கள் பண்ண மெமரிஸ் இதெல்லாமே நமக்கு நிறைய பேருக்கு பண்ண ப்ராஜெக்ட்டு, ஸ்கூலில் நடத்தின அவேர்னஸ் கேம்ப்ஸு, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, கார்ப்பரேட்டில் நடத்தின ப்ரோக்ராம்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கான ஃபுட்டேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸு, மீட்டிங் பீப்புள், இது எல்லாம் இருக்குது. என் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸுன்றது இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேஷன் இல்லையா. நம்மளே செல்ஃப் மோட்டிவேட்டட், ஆனால் இதெல்லாம் நம்ம கொடுக்குற போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அப்படி தான் எனக்கு இந்த அவார்ட்ஸு இதில் சிலது மட்டும் வச்சுருக்கோம், இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1 lakh rupees வந்து எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி வந்து அவார்டோடு கொடுத்தாங்க என்னோடய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக. நிறையா வந்து நியூஸ் பேப்பரில் என்னை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு, நிறைய டிவி சேனல்ஸில் வந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து நம்ம புதுயுகம் சேனலில் ஃபஸ்ட்டு லேடிஸ் ஸ்பெஷல்ன்ற ஒரு இதில் வந்து 6 months எபிசோடாக டெரஸ் கார்டனிங்கை பற்றி மட்டுமே நாங்கள் எபிசோட் டெய்லி வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லலைங்க, 2015 அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ரெகக்னேஷன்லாம் வந்திருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா, விடாமுயற்சியோடு போகிற போது உங்களை தேடி இந்த நேமும் ஃபேமு எல்லாமே, அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு எல்லாமே கிடைக்கும். இது உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வரும், டேய் நாளைக்கு நம்மளும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்டா, தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி, நானும் சிஇஓ தான் அப்படின்ற லெவலில் யோசிப்பீங்க. அதே ஒரு ஃபயரோடையே போங்க, இம்மீடியட்டாக உட்காந்து யோசிங்க, நீங்கள் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிங்க, சக்ஸஸ் ஆகுங்க.